ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பலத்தின் காரணம். உபாகமம் 4:38 சொல்லுகிறது, உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தி அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. ஆம், அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். அங்குள்ள 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் மேற்கொள்ள வேண்டும். முற்பிதாவாகிய ஆபிரகாம் கால் மிதித்த தேசங்களையெல்லாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தர் அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்த சித்தமானார். இன்றைக்கு நமக்கு முன்பாக பரம கானான் இருக்கிறது, பரம எருசலேம் இருக்கிறது, பரம சீயோன் இருக்கிறது, நித்திய பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அதை சுதந்திரிக்க விடாதபடி தடுக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு யுத்தம் பண்ணி மேற்கொண்டே ஆக வேண்டும். பலவானாகிய சாத்தானை விட நாம் அதிக பலமுள்ளவர்களாக இருந்து அவனை கட்டி அவனுடைய உடைமைகளை கொள்ளையிட வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்துவதற்காகவே வனாந்திரத்திற்கு வழிநடத்தி கொண்டு வந்தார். அவர்கள் அடிமைகளாய் இருந்தபோது சாப்பிட்ட உலக பிரகாரமான உணவை மாற்றி தேவ தூதர்களின் உணவாகிய மன்னாவை கொடுத்தார். வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்து காண்டாமிருகத்திற்கு ஒப்பான பலனை தந்தார். வேதம் சொல்கிறது, என்னாகமம் 24:8 தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எறும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். உலகத்தில் உள்ள மிருக ஜீவன்களிலேயே அதிக பலன் உள்ளது காண்டாமிருகமாகும். எந்த சிங்கமோ புலியோ யானையோ காண்டாமிருகத்திற்கு எதிர் நிற்க முடியாது. உங்கள் ஆத்துமாவை ஒரு காண்டாமிருகத்தைப் போல பாருங்கள். கர்த்தர் உன்னத பலனை உங்களுக்குள் ஊற்றியிருக்கிறாரே. ஒரு ஊழியர் உபவாச கூட்டம் நடத்தி கொண்டிருந்த போது ஒரு வயதான பலவீனமான தாயார் வந்து அவர் முன் முழங்கால் படியிட்டார். இவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலும் உபவாசம் இருந்து செபிக்க வந்திருக்கிறாரே என்று அவரை அந்த ஊழியர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். அந்த தாயாரின் உள்ளான மனுஷனை கர்த்தர் அந்த ஊழியருக்கு காண்பித்தார். மகா பெரிய பலசாலியாக கையிலே சுடரொளி பட்டயத்தை தூக்கியவராய் காண்டாமிருகத்திற்கு ஒப்பான பலனோடு அவருக்குள் நிற்கிற அந்த யுத்த வீரனை கர்த்தர் காணச் செய்தார். பலன் கொண்ட அந்த ஊழியர் அந்தகார வல்லமைகளுக்கு விரோதமாக பலத்தோடு யுத்தம் செய்து ஜெயம் கொண்டார். தேவ பிள்ளைகளே, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் ஒரு பலத்த பராக்கிரமசாலி ஆவீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைய நினைவிற்கு உபாகமம் 33:25 இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை எரேமியா 27, 28 மற்றும் 29 அதிகாரங்கள். மாலை தீத்து 3ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு
காண்டாமிருகத்தின் பலத்துக்கொத்த பலத்தை தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.